6ஆம் இடத்துல சனி. அதுவே போதாதுங்களா? அற்புதமான கடன்லாம் தீரும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தீரும், ரோகம் போகும், மருத்துவ செலவு குறையும். நான் ரூ. 2000 மருந்தே வாங்குறேன் சார், டயபெட்டிக் டேப்லெட் வாங்குறது, அதெல்லாம் குறையும். அதே மாதிரி இன்சுலின் நான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், அதெல்லாம் குறையும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, நிறைய வேர்வை வரணும். இதே காலகட்டத்தில் உங்களுக்கு 5ஆம் பார்வையா குரு வேற பார்க்கிறார். முதல்ல வருமானம் பெருகும். வீட்டில் வருமானம் இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க? ஒரு வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி சின்ன ஃப்ளாட்டில் இருக்கேன், நான் பெரிய ஃப்ளாட் வாங்க போகிறேன். பெரிய ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா பெரிய வீடு வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்திர சொத்துக்கள். 2வது, உங்க ஜாதகத்துல புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இருந்தால் தொழில் செய்யறவங்க தாராளமா பண்ணலாம். புதுமையான படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சின்ன சின்ன பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வேலையே கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் படிக்கவும் படிக்கலாம். இரண்டும் சைமல்டேனியஸா இருக்கும். புதிய முகங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனால அவங்களால லாபங்கள் வரும். இப்படி சுப பலன்கள் துலா ராசிக்கு நல்லா இருக்கு. இதை சரியானபடி நீங்க பயன்படுத்திங்க. தெளிவான சிந்தனை உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.